ஹாய் காய்ஸ், அஸ்டார்ட் சூப்பர் ஸ்டார் ட்ராமாவோட அடுத்த வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த பாட்டோட ஓப்பனிங் சீன்லயே நம்ம ஹீரோவும் ட்ராமாக்கான ஷூட்டிங்கில் ஆட் பண்ணிக்கிட்டு இருக்க ஹீரோ கூட ஜோடியாக நடிக்கிற பொண்ணு 1000 ரூபாய்க்கு நடிக்க சொன்னால் 10,000 ரூபாய்க்கு நடிச்சுக்கிட்டு இருக்கு அந்த அம்மா. இதெல்லாத்தையும் தூரத்துல இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கிற நம்ம குட்டி பொண்ணும் ஹீரோயினை பார்த்து, ஏமா அந்த பஜாரியை பாரேன், என்னமோ அவளுக்கு மட்டும்தான் நடிக்க தெரியும்னு ஓவர் ஆக்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஹீரோ எவ்வளோ அழகா இருக்கான், இந்த பிஞ்சி பொண்ண மூஞ்செல்லாம் ஹீரோக்கு செட் ஆகுமா அப்படின்னு குட்டி பொண்ணும் சொல்ல, ஹீரோயினும் ஆமா ஆமா அந்த பொண்ணு ஹீரோக்கு செட்டே ஆக மாட்டா அப்படின்னு சொல்றாங்க. கட் பண்ண அடுத்த சீன்லயே ஹீரோவும் ஷூட்டிங் எல்லாம் முடிச்சுட்டு டயர்டா உட்கார்ந்துருக்க ஹீரோயினும் ஐயா சோறு கொடுத்தாங்களே அப்படின்னு சாப்பாடை தூக்கிக்கிட்டு வராங்க. இத பார்த்துட்டு நம்ம ஹீரோவும், சி அந்த கருமத்தை தூக்கி போடு, அதெல்லாம் யாரு சாப்பிடுவா, எம்மா அந்த அங்க ஒரு கருப்பு கலர் பேக் இருக்குல்ல அதை கொஞ்சம் ஓபன் பண்றியா அப்படின்னு ஹீரோ சொல்ல, ஹீரோயினும் போய் பேக் ஓபன் பண்ண அந்த பேக்குக்குள்ள சமைக்கிறதுக்கு தேவையான எல்லா ஐட்டங்களையும் வச்சிருப்பான் நம்ம ஹீரோ. அப்புறம் என்ன, நம்ம ஹீரோவும் சூப்பரா சமைச்சு ஹீரோயினுக்கும் சேவ் பண்றான். ஹீரோயினும் அத ஸ்மெல் பண்ணிட்டே, எம்மா டே சூப்பரா இருக்குடா, நீ பேசாம ஒரு ஹோட்டல் ஓபன் பண்ணு, இந்த ஆக்டிங் எல்லாம் உனக்கு செட் ஆகுதுப்பா அப்படின்னு கிண்டல் பண்றாங்க. அன்னைக்கு நைட்டே அந்த ஷூட்டிங் ஏரியால ஒரு பார்ட்டியையும் ஆர்கனைஸ் பண்ணிருப்பாங்க. நம்ம ஹீரோயினும் அந்த பார்ட்டியில கலந்துக்கிட்டு வயிறு முட்டை குடிச்சு தள்ளுறாங்க. ஹீரோயினுக்கு போதை தலைக்கேறிடுது. அந்த டைம்ல வெளியே ஹீரோவும் அவரோட மேனேஜரும் பேசிக்கிட்டு இருக்க அந்த இடத்துக்கு குட்டி பொண்ணு ஓடி வந்து அங்கிள் அப்படின்னு ஹீரோவை கட்டி பிடிச்சிக்கிறது. ஹீரோவும் அந்த குட்டி பொண்ணை பார்த்து, என்னடி இப்படி குடிச்சிருக்க அப்படின்னு கேட்க, ஓசியா கொடுத்தா குடிக்காம என்ன பண்ணுவாங்க, நான் சரி பரவாயில்ல உள்ள போய் பாரு, நம்ம டீச்சரு மூக்கு முட்டை குடிக்கிறாங்க அப்படின்னு குட்டி பொண்ணு சொன்னதும் ஹீரோவும் பதறி அடிச்சு உள்ள போய் பார்த்தா ஹீரோயின் பாட்டில் கணக்குல உள்ள இறக்கிக்கிட்டு இருப்பாங்க. டிராமால ஹீரோக்கு ஜோடியா நடிக்கிற அந்த ஆக்டர் பொண்ணும் ஹீரோயினுக்கு இன்னும் குடிமா அப்படின்னு ஊத்தி கொடுத்துக்கிட்டு இருக்கு. ஹீரோவும் ஹீரோயினை வா போகலான்னு வெளியே கூட்டு வராரு. ஹீரோயினுக்கு நடக்கவே முடியலையா, தள்ளாடுறாங்க. அப்ப ஹீரோவும் ஹீரோயின் கிட்ட, ஏண்டி இப்ப குடிச்ச அப்படின்னு கேட்க, அட போறியா, ஊத்தி கொடுத்தா குடிச்சேன் அப்படின்றாங்க. ஐயோ படுத்துறாளே என்னைய அப்படின்னு கடுப்பாகிறான். அந்த நேரம் பார்த்து ஹீரோயின் வாக்குன்னு ஹீரோ மேலேயே வாந்தி எடுக்க, ஐயோ ஐயோ கரும பிடிச்சவ நார் அடிச்சிட்டாடா, இப்ப இத வேற நான் கிளீன் பண்ணணுமா அப்படின்னு கடுப்பான ஹீரோவும் ஹீரோயினை கூட்டு ரூம்க்கு போறாரு. ஹீரோயினை சோஃபால படுக்க வச்சுட்டு ஹீரோ போய் குளிச்சுட்டு வர ஹீரோயினும் போதையில அங்கிட்டு இங்கிட்டு பிறண்டுகிட்டு இருப்பாங்க. ஹீரோயினை பார்த்த ஹீரோவும் செய்யறதையும் செஞ்சு போட்டு எப்படி தூங்குறா பாரு அப்படின்னு கடுப்பாகிறான். அந்த நேரம் பார்த்து ஹீரோயினோட ட்ரெஸ்லயும் அவங்க எடுத்த வாமிட் இருக்கும். இத பார்த்த ஹீரோவும், சி கருமோண்டா இப்ப இதையும் கிளீன் பண்ணணுமா அப்படின்னு ஹீரோவும் அந்த வாமிட்டை கிளீன் பண்ண போக அந்த நேரம் பார்த்து கண் முழிச்ச ஹீரோயினும் ஹீரோயினை இழுத்து புடிச்சு எடுத்து, என்னடா பண்ற, எவ்வளவு தைரியம் இருந்தா என் மேலேயே கை வைப்பனி அப்படின்னு கேட்டதும் நம்ம ஹீரோவும், இல்ல இல்ல இல்லம்மா உன்னோட ட்ரெஸ்ல வாமிட் இருந்ததா அதை நான் தொடக்கலான்னு வந்தேனா அப்படின்னு ஹீரோவும் இழுத்து இழுத்து பேச ஹீரோயினும் ஹீரோவை ரொமான்டிக்கா பார்த்துட்டு, டே குட்டி பையலே நீ எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா அப்படின்னு ஹீரோவை இழுத்து வச்சு கிஸ் பண்ணிடுறாங்க. அப்படியே சீனை கட் பண்ணா காலையில கண் முழிக்கிற ஹீரோயினும் ஹீரோயின் வேற ட்ரெஸ்ல இருப்பாங்க. அதை பார்த்து ஷாக் ஆன ஹீரோயினும், ஏய் ஏவண்டா என்னோட ட்ரெஸ்ஸை மாத்தினது, நேத்து நைட்டு நான் என்ன பண்ணினேன் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே பின்னாடி திரும்பி பார்த்தா ஹீரோயின் பக்கத்துல குட்டி பொண்ணும் தூங்கிக்கிட்டு இருக்கும். ஹீரோயின் அந்த குட்டி பொண்ணையும் எழுப்பாட்ட அந்த குட்டி பொண்ணும், எம்மா எம்மா கொஞ்சம் பேசாம இருமா, நேத்து நீ என்னையும் ஹீரோவையும் படாத பாடு படுத்தி போட்ட அப்படின்னு குட்டி பொண்ணு சொல்ல ஹீரோயினும், ஆஹா நான் ஓவரா ட்ரிங்க் பண்ணிட்டேனா அப்படின்னு கேட்டதும், அட போமா நீ வேற, ட்ரிங்க் பண்ணாலும் பரவாயில்லாமா, குரங்கு மாதிரி என்னென்ன அட்டகாசம் பண்ணினா தெரியுமா, அதெல்லாம் குரங்குக பார்த்திருந்தா அதுகளே சூசைட் பண்ணி தொலைஞ்சிருக்கும், என்னைய தூங்க விடுமா அப்படின்னு குட்டி பொண்ணும் தலையோட போத்திக்கிட்டு தூங்கிருது. ஹீரோயினும் என்னத்தடியே பண்ணி தொலைச்ச அப்படின்னு கடுப்பாக அடுத்த பக்கம் காலையில கண் முடிச்ச ஹீரோவும், ஐயோ நேத்து அவ தெரிஞ்சு கிஸ் பண்ணாளா தெரியாம கிஸ் பண்ணாளா ஒண்ணுமே புரியலையே,
இனிமே அவளோட மூஞ்ச நான் எப்படி பாப்பேன், தப்பு பண்ணிட்டேனேடா தப்பு பண்ணிட்டேனே அப்படின்னு புலம்புறான். ஹீரோயினும் ஹீரோவை பார்க்கலான்னு வர ஹீரோவும் கதவை திறந்து இப்ப எதுக்குடி வந்த அப்படின்னு கேட்டதும் இல்லப்பா நேத்து நைட்டு அப்படின்னு ஹீரோயின் சொல்ல வரும்போதே நேத்து நைட்டு ஒன்னும் நடக்கல அப்படின்னு ஹீரோ கதவை மூடிடுறான். உள்ளார வந்த ஹீரோவும் ஐயோ இப்ப என்ன பண்றது ஒருவேளை கிஸ் பண்ணது ஞாபகத்துக்கு வந்துருச்சோ, ஏண்டா கடவுளை என்னை எப்படி சோதிக்கிற அப்படின்னு நம்ம ஹீரோவும் அவர் எப்பயும் கையில வச்சிருக்கிற பொம்மையோட போய் புலம்பிக்கிட்டு இருக்கான். அப்புறம் நம்ம ஹீரோவும் சரி பரவாயில்ல நானே போய் அவகிட்ட சொல்றேன் அப்படின்னு போய் மறுபடியும் கதவை திறக்க ஹீரோயினும் கதவு முன்னாடியே நின்றுகிட்டு இருப்பாங்க. 2 பேரும் ஒரே அடியா நான் உன்கிட்ட ஒன்று சொல்லணும் அப்படின்னு சொன்னதும் கட் பண்ணி அடுத்த சீன்லயே நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அதோட சேர்ந்து அந்த குட்டி பொண்ணும் ஒன்னா இருந்து சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. அப்ப ஹீரோ அந்த குட்டி பொண்ணுகிட்ட ஏமா உன்னோட ஃபர்ஸ்ட் கிஸ்ஸ நீ எப்ப பண்ணுன அப்படின்னு கேட்க அட அதுவா அங்கிள் நான் ஸ்கூல்ல படிச்சுக்கிட்டு இருக்கும் போது ஒரு பையனை கிஸ் பண்ணேன் அங்கிள் அப்படின்னு சொல்லுது. அதோட சும்மா இல்லாம ஏன் ஹீரோயினுக்கும் தான் பாய் ஃப்ரெண்ட் இருக்கு, ஹீரோயினும் அவங்களோட பாய் ஃப்ரெண்ட கிஸ் பண்ணிருப்பாங்கல்ல அப்படின்னு சொன்னதும் ஹீரோக்கு பக்குன்னு ஆகுது. உடனே ஹீரோவும் ஏமா நீ உன்னோட பாய் ஃப்ரெண்ட கிஸ் பண்ணிருக்கியா அப்படின்னு கேட்க ஹீரோயினும் எனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருந்தது உண்மைதான், ஆனாலும் நான் அவனை கிஸ் எல்லாம் பண்ணினதில்ல அப்படின்னு ஹீரோயின் சொல்ல இத கேட்ட ஹீரோவும் ஐயோ தப்பு பண்ணிட்டேனே அப்படின்னு அங்கிருந்து எலும்பி ஓடுறான். ஹீரோயினும் குட்டி பொண்ணுகிட்ட இவன் எதுக்கு இப்போ ஓடுறான் அப்படின்னு கேட்க குட்டி பொண்ணும் எனக்கும் தெரியலப்பா அப்படின்னு சொல்லுது. அப்புறம் நைட் டைம்ல ஹீரோவும் ஐயோ என்னோட ஃபர்ஸ்ட் கிஸ் போச்சே ஐயோ என்னோட ஃபர்ஸ்ட் கிஸ்ஸ பழி கொடுத்துட்டேனே, சரி ஏதோ தெரியாம பண்ணிட்டேன், நானே போய் ஹீரோயின் கிட்ட சொல்லி சாரி கேட்கணும் அப்படின்னு ஹீரோயினோட ரூம் கதவை தட்ட ஹீரோயினும் கதவை திறக்கிறாங்க. அப்ப ஹீரோவும் நான் உன்கிட்ட ஒரு உண்மைய சொல்லணும்னு சொல்ல வரும்போதே ரூம்குள்ள இருந்து குட்டி பொண்ணு ஹாய் அங்கிள் அப்படின்னு தலைய காட்டுது. ஹீரோவும் அட போங்கடா அப்படின்னு அங்கிருந்து கிளம்பிடுறான். அப்புறம் அடுத்த நாள் காலையிலயும் ஹீரோயின் கிட்ட உன்கிட்ட ஒரு உண்மைய சொல்லணும்னு சொல்ல வரும்போதே மறுபடியும் அந்த குட்டி பொண்ணு ஹாய் அங்கிள் என்ன கதை அப்படின்னு சொல்லுது. ஹீரோவும் அட போங்கடா அப்படின்னு அங்கிருந்து கிளம்புறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் ஹீரோயினை கூட்டு போய் வெளியே கார்டன்ல உட்கார வச்சுட்டு எங்க அந்த குட்டி பிசாசு இங்கேயும் வந்துருமான்னு குட்டி பொண்ண திரும்பி தேடிட்டு அப்பாடா பிசாசு இல்ல அப்படின்னு ஹீரோயின் கிட்ட மறுபடியும் உண்மைய சொல்ல வரும்போது சோபா பின்னாடி இருந்த குட்டி பொண்ணு ஹலோ அங்கிள் ஹவ் ஆர் யூ அப்படின்னு சோபா பின்னாடி இருந்து எட்டி பாக்குது. அப்புறம் என்ன அந்த குட்டி பொண்ணு என்ன அங்கிள் எது வேணாலும் சொல்லுங்க நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு ஹீரோயின் கிட்டேயே வந்து உட்கார்ந்துக்கிறது. ஹீரோவும் ஒரு மண்ணும் இல்ல போடி அப்படின்னு அங்கிருந்து போயிடுறான். அப்புறம் என்ன நம்ம ஹீரோவும் இது சரிப்பட்டு வராது, நாம அவங்கிட்டயே கேட்ட வேண்டியதான் அப்படின்னு நேரா அவரோட ஃப்ரெண்ட பார்க்க போயிடுறாரு. மச்சான் ஒரு ஹெல்ப் வேணும்டா அப்படின்னு கேட்டதும் ஹீரோவோட ஃப்ரெண்டும் என்ன ஹெல்ப்டா சொல்லு அப்படின்னு சொன்னதும் இல்ல மச்சான் எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான், அவன் ரொம்பவே ஃபேமஸான ஒரு ஆளு, அவன் கூடயே ஒரு பொண்ணு சுத்திக்கிட்டு இருக்கும். ஒரு நாள் செம்ம போதையில அந்த பொண்ணு இருக்கும்போது என்னோட ஃப்ரெண்டு தெரியாம அந்த பொண்ணை கிஸ் பண்ணிட்டான். இப்ப என்னோட ஃப்ரெண்டு அந்த பொண்ணுகிட்ட இந்த விஷயத்த எப்படி சொல்றதுன்னு தெரியாம தவிக்கிறான்டா, என்கிட்ட வந்து ஹெல்ப் கேட்டானா அதுதான் நான் உன்கிட்ட வந்து கேட்டேன் அப்படின்னு சொன்னதும் அப்ப ஹீரோவோட ஃப்ரெண்டும் மச்சான் உன்னோட ஃப்ரெண்ட போய் அந்த பொண்ணுகிட்ட இப்படி நான் தெரியாம பண்ணிட்டேன் என்ன மன்னிச்சுக்கோ அப்படின்னு சாரி கேட்க சொல்லு அப்படின்னு ஃப்ரெண்டு சொன்னதும் நம்ம ஹீரோவும் டேய் அவன் எவ்வளவு பெரிய ஆளு தெரியுமா, அவன் நான் சாரி கேட்க மாட்டான் அப்படின்னு சொன்னதும் ஹீரோவோட ஃப்ரெண்டும் அப்ப அந்த விஷயத்த அப்படியே விட்டுற சொல்லுடா அப்படின்னு சொன்னதும் ஹீரோவும் மச்சான் அந்த விஷயத்த அப்படி சும்மா விடவும் முடியாதுடா அப்படின்னு சொன்னதும் காண்டான ஹீரோவோட ஃப்ரெண்டும் டேய் நாரப்பையிலே செருப்பாலே அடிப்பேன் மரியாதையா ஓடி போயிரு, உனக்குன்னு ஃப்ரெண்டா வந்து தொலைஞ்சேன் பாரு என்ன சொல்லணும்டா அப்படின்னு ஹீரோவோட ஃப்ரெண்டு அங்கிருந்து கிளம்பிடுறான். ஹீரோவும் எனக்கு யாரோட ஹெல்ப்பும் தேவையில்ல நானே போய் ஹீரோயின் கிட்ட சொல்றேன் அப்படின்னு நேரா போய் ஹீரோயினோட கதவை தட்ட ஹீரோயினும் கதவை திறக்கிறாங்க. ஹீரோயினை பார்க்கும்போது ஹீரோயினும் கையில கத்தியோட என்ன வேணும் அப்படின்னு கேட்க ஹீரோவும் பயந்து போய் கத்தி ஏய் இப்ப எதுக்கு நீ கத்தி வச்சிருக்க அப்படின்னு கேட்க டேய் பென்சில் சீவ் எடுத்தேன்டா அப்படின்னு ஹீரோயின் சொன்னதும் வா இன்னொரு இடத்துக்கு கூட்டு போறேன் அப்படின்னு ஹீரோயினை டிவி முன்னாடி கூட்டு போய் ஹீரோ நடிச்ச டிராமாஸ்ல கிஸ்ஸினா போட்டு காட்டிக்கிட்டே இருக்காரு. அப்ப ஹீரோயின் கிட்ட
இந்த கிஸ்ஸினை பத்தி நீ என்ன நினைக்கிற அப்படின்னு ஹீரோ கேட்க, ஹீரோயினும் இதுல என்ன நினைக்கிறக்கு அப்படின்னு சொன்னதும் அப்ப நம்ம ஹீரோவும், பாருமா பாரு, அது வெறும் நடிப்பு தான். இது மாதிரியான கிஸ் சீன்ஸ் நம்மளோட ரியல் லைஃப்லயும் நடக்க சான்ஸ் இருக்கு. அது எல்லாத்தையும் நீ பெருசா எடுத்துக்க கூடாது, புரியுதா அப்படின்னு ஹீரோ சொல்ல, ஹீரோயினும் இப்ப எதுக்கு நீ தேவையில்லாம பேசுற, இப்படி கிறுக்குத்தனமா பேசிக்கிட்டு இருந்தனா உன் கூட போட்ட கான்ட்ராக்ட கேன்சல் பண்ணிட்டு போய்கிட்டே இருப்பேன் பாரு அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, அந்த நேரம் பார்த்து கதவை தட்டுற சத்தம். ஹீரோவும் போய் கதவை துறக்க ஹீரோவோட மேனேஜரும் வந்து, கொஞ்சம் சோஷியல் மீடியாவை ஓபன் பண்ணி பாக்குறீங்களா அப்படின்னு சொன்னதும் ஹீரோவும் என்னாச்சு அப்படின்னு சோஷியல் மீடியாவை பாக்குறாரு. சோஷியல் மீடியால ஹீரோ முன்னாடி எபிசோட்ல ஒரு ப்ராடக்டோட ஆட்ல நடிச்சிருப்பாரு இல்லையா, அந்த கிரீமை வாங்கின கஸ்டமர் ஒருத்தருக்கு அந்த கிரீம் ஒத்துக்காம அலர்ஜி ஆகிருக்கும். இத சோஷியல் மீடியாலையும் ஷேர் பண்ணி அந்த விஷயம் வைரல் ஆகியும் இருக்கும். இதனால ஹீரோவோட நேமும் கொஞ்சம் அடிபட்டு இருக்கும். இத பார்த்துட்டு ஹீரோவும் என்னடா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு வருத்தப்படுறான். ஸோ இதோட இந்த பாட்டும் கம்ப்ளீட் ஆகுது. வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல பின் பண்ணிக்கோங்க. மறக்காம வீடியோவை லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த பாட்டில் பார்க்கலாம். See you next video guys.